புதுச்சேரியை சேர்ந்த ஹேமலதா என்ற ஆட்டோ ஓட்டுநரின் மனைவி. இவங்க பஜாஜ் ஃபைனான்ஸ் என்ற நிதி நிறுவனத்தில் ஒரு 16,000 ரூபா செல்ஃபோனுக்கோசம் கடன் வாங்கியிருந்தா சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில் அவங்க வந்து இந்த கொரோனா பீரியடில் நடந்தது போகுது. அப்போ இவங்களுக்கு பணம் கட்டிக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த இசிஎஸ்ஸு, இந்த பேங்க் பவுன்ஸு, ரெண்டாவது கூட்டு வட்டி இப்படின்னு போட்டு தொடர்ந்து அவங்ககிட்ட பணம் கட்ட சொல்லினே இருந்துக்கிறாங்க. 73,000 ரூபா இன்னும் பாக்கி இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கிறாங்க. அப்போ இதாங்க நான் இவ்வளோ கட்டிக்கிறேன்னே, திருப்பி என்ன இவ்வளோ பணம் கட்ட சொல்கிறீங்களா அப்படின்னக்குள்ள, இல்லை உங்கள் பேரில் கேஸ் போட்டாச்சு, எல்லாம் இது பண்ணியாச்சு, கேஸ் கொடுத்தாச்சு, நீங்கள் ஒரு கட்டத்தில் ஒரு 16,000 ரூபாய் இன்னும் கட்டினாக்கா இது வந்து கேஸ் இல்லாமல் உங்களை நீக்கிடுவாங்க, இன்றைக்கே போய் கட்டுங்க, இன்றைக்கி கட்டலைன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை மெட்டந்தா என்னிடம் தகவல் சொன்னாங்க. அதன் பேரில் நான் இது சம்மந்தப்பட்ட யார் பேசுறதுன்னு அவங்களுடைய நம்பரை வாங்கி அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணேன். அப்போ அவங்க என்னன்னாக்கா, நான் தமிழ்நாடு கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து எஸ்ஐ தமிழ்ச்செல்வின்ற எஸ்ஐ பேசுகிறேன், மகளிர் எஸ்ஐ பேசுகிறேன், நீங்கள் இதை மாதிரி பேசுகிறது எனக்கு சம்மந்தம் கிடையாது, இருந்தாலும் அவங்க வந்து கொடுத்த டைம்லாம் முடிஞ்சு போச்சு, அவங்க மேலே அரெஸ்ட் பண்ண போகிறோம், நாங்கள் நீங்கள் வந்து அவங்ககிட்ட தகவலை சொல்லிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்கிட்ட ஒரு நீண்ட விவாதம் பேசி வச்சுட்டாங்க. அப்போ ஒரு சந்தேகத்தின் பேரில் நம்ம இது உண்மையான காலா அப்படின்றது விசாரிச்சில்ல, இது போலியான ஒரு கமிஷனர் ஆஃபீஸ் செட்டப்பில் வாக்கி டாக்கிலாம் வச்சுக்கின்னு யாரோ பேசிக்கிறாங்கன்றது கண்டறியப்பட்டது. அப்போ இது சம்மந்தமாக சைபர் கிரைம், புதுச்சேரி சைபர் கிரைம்ஸ்லையும் இவங்க இருக்கிற உருளம்பேட்டை பகுதியிலையும் இருக்கிறதுனால சம்மந்தப்பட்ட காவல் நிலையங்களில் புகார் அளிச்சிக்குது. அப்போ இது சம்மந்தமாக இது தீர்வு இல்லை, பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர். அதேமாரி அந்த அம்மா விகேர்ன்ற ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கோசம் போய்க்கிறாங்க, ஜெயந்தின்றவங்க. அவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு 3,000 கட்டுங்க, உங்களுக்கு இன்சூரன்ஸுக்கு மட்டும் போட்டு அதுலேருந்து நாங்கள் பணம் எடுத்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டா, அவங்களுக்கும் ஒரு 30,000 ரூபா நீங்கள் பாக்கி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாத அவங்களுக்கு ஹைகோர்ட் ஆர்டரில் வந்துக்குது. உங்களுக்கு நீங்கள் கட்டலைன்னா ஒரு நாளில் உங்களுக்கும் அரெஸ்ட் வாரண்ட் வந்துடும். இன்சூரன்ஸ் ஏதோ சம்மந்தமாக இவருக்கும் அதேமாரி மெட்டல் கார்டு. இதை மாதிரி தொடர்ந்து பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு பேசி கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து பேசணும், இல்லாட்டா ஹைகோர்ட்லேருந்து உங்களுக்கு ஆர்டர் வந்துக்குது, உங்களை கைது பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து மெட்டல் வந்துன்னுக்கத்தா புகார் வந்ததுனால இன்றைக்கி நாங்கள் பொதுநல அமைப்பு தலைவர்கள்லாம் சேர்ந்து இதுக்கு ஒரு தீர்வு காணுன்ற ஒரு எண்ணத்தில் இந்த முற்றுகை போராட்டத்தை நடத்தி, அதுக்கு பஜாஜ் ஃபைனான்ஸ், இந்த சிட்டி தெருவில் இருக்கிற பஜாஜ் ஃபைனான்ஸ் நிறுவனத்துக்கு முற்றுகை போராட்டம் நடத்தும். இது சம்மந்தமாக அந்த உயர் அதிகாரிங்க இது மேலே நடக்காது, இதுக்கு தீர்வு நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நிரந்தர தீர்வாக இருக்கணும், அவங்க சொல்கிற தீர்வுக்கு நாங்கள் நம்பர்த்தா இல்லை. அதனால் இது இந்த ஏழை எளிய மக்கள் இதுக்கு மேலாவது பாதிக்கப்படக்கூடாது, புதுச்சேரி தமிழ்நாட்டையும் சேர்த்து சொல்கிறேன். அதனால் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் அதே நேரத்தில் காவல்துறையும் இதை கண்காணித்து இப்படிப்பட்ட போலி நிறுவனங்கள் நடத்தி அதன் மூலமா வசூலி ஏஜென்சின்ற பேரில் பொதுமக்களை துன்புறுத்துகிற செயலை இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஏன்னா வருங்காலத்தில் இது மாதிரி தொடர்ந்து நினச்சினாக்கா பல பேர் உயிரிழப்புக்கு இவங்க காரணமாக இருப்பாங்க. ஏன்னா மன உளைச்சலில் தற்கொலை பண்ணிக்கிற இடத்துல இன்றைக்கி இருக்கிறாங்கன்ற இடத்துல மக்கள் தள்ளப்படுறாங்க. அதனால் கடன் வாங்கினவங்களுக்கு மரியாதையான முறையில் அவங்கள கடனை வசூல் பண்ணுறதுக்கு தேவையான சட்ட திட்ட வழிமுறைகளை கடைபிடிக்கணும். இப்படி அராஜகமான ரவுடித்தனமான செயல்களை ஈடுபடக்கூடாதுன்று இதன் வாயிலாக எங்களுடைய பொதுநல அமைப்புகள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. புதுச்சேரி தனியார் ஃபைனான்ஸ் நிறுவனம் பொதுமக்களை மிரட்டி பணம் பறிப்பதாகவும் கந்துவட்டி கேட்டு மிரட்டுவதால் பொதுமக்கள் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் புதுச்சேரி செட்டி வீதியில் இயங்கி வரும் தனியார் ஃபைனான்ஸ் நிறுவனத்தை முற்றுகையிட்டு சமூக அமைப்பினர் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் தனியார் ஃபைனான்ஸ் நிறுவனத்தை கண்டித்து கோஷம் எழுப்பிக் கொண்டிருக்கும் போது ஊழியர்கள் அலுவலகத்தின் ஷட்டரை மூடிவிட்டு போராட்டத்தை செல்போனில் வீடியோவாக பதிவு செய்தனர். இதனால் ஆத்திரமடைந்த சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் திடீரென்று ஷட்டரை திறந்து உள்ளே சென்றதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் நேருவிடம் ஃபைனான்ஸ் நிறுவனத்தினர் சமாதான பேச்சு நடத்தினர். அப்பொழுது புகார் கொடுத்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு சென்றனர்.
உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேயம் டிஜிட்டல் யூடியூபை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே.